இருக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 121. பார்க்கும்போது ஆண்டவர் 121 சங்கீதம் வச்சிருந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் பேசுறது இது பாதுகாப்பின் சங்கீதமாக 91 நம்ம பாதுகாப்பின் சங்கீதம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதை விட இந்த 121 சங்கீதத்தை பாதுகாப்பின் சங்கீதமாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நம்பிக்கையின் சங்கீதமாக இருக்கலாம், இது விசுவாசத்தின் சங்கீதமா இருக்குதான். இந்த ஆரோகண சங்கீதம் அந்த 3 விதத்துல வந்து சொல்லியிருக்காங்க. தேவனுடைய நம்பிக்கிற நம்பிக்கையின் சங்கீதம், விசுவாசத்தின் சங்கீதம், பாதுகாப்பின் சங்கீதமா இந்த சங்கீதம் நமக்கு வந்து இருக்குது. இதே நம்ம 3 விதமா பிடிக்கணும்னா பாதுகாப்பு, இஸ்ரவேல் தேசத்தின் பாதுகாப்பு, நம் ஒவ்வொருக்கான பாதுகாப்பின் வசனமா இந்த 8 வசனங்களையும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. முதல் வசனத்திலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்மளுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எதுன்னா சீயோன் பர்வதம். அப்ப இருக்கிறவங்க சீயோன் பர்வதத்துக்கு நிறைய அங்கன்னா அங்கதான் நம்முடைய உடன்படிக்கையின் பெட்டி இருக்குது, அங்கதான் தேவன் பாசமா இருக்கிறாரு. அதனால சீயோன் பர்வதத்தை நோக்கின அவரு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு தேவையானதை ஏசப்பா உம்மிடத்துல இருந்து மாத்திரம் எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். வேற யாரு மூலமா நம்மளுக்கு என்ன செய்யாது? ஒத்தாசை வரவே வராது. தேவனுக்கு மட்டும் நம்ம நேரா நம்ம கண்களை ஏறெடுக்கும் போது கர்த்தருடைய ஒத்தாசை நம்ம சீயோன் பர்வதத்துல இருந்து நமக்கு நேரா வந்துட்டு வரும். அந்த சங்கீதத்தை தான் இவர் வந்து சொல்றாரு, நமக்கான சங்கீதமாக அது இருக்குதுங்களா? நம்ம என்ன பண்ணணுங்களா? அந்த சங்கீதத்தை நம்புவதற்கு யாரால அந்த சங்கீதத்தை நம்புறாங்க அவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு உண்டு. எல்லாருக்குமே பாதுகாப்பு உண்டு. தேவனை நம்புவோர் எல்லாருக்குமே பாதுகாப்பு உண்டு. எதுக்கு சொல்றாங்க? இது வந்து பயணிகளின் பாதுகாப்பின் சங்கீதமாக இது வந்து சொல்லப்படுது. பயணிகள் எங்கேயோ இடத்துல ஒரு கடந்து போறாங்கன்னா இந்த சங்கீதத்தை சொல்லிட்டு போவாங்களா? ஏன்னா பயணிகள் கடந்து போகிற வழியெல்லாம் என்ன செய்யலாம்? வந்துட்டு அந்த பாதுகாப்பு இருக்கணும்ன்றதுக்காக பயணிகளின் பாதுகாப்பின் சங்கீதமாகவும் இது சொல்லப்படுது. உள்ள நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் போது யுத்த வீரருடைய பாதுகாப்பின் சங்கீதமாகவும் இது சொல்லப்படுது. யுத்தம்னா ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு போர் செய்ய போறோம், நம்ம நாட்டுக்காக ஒரு வேலையை நம்ம செய்ய போறோம்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை சொல்லிட்டு போவாங்க. அப்போ யுத்த வீரர்களுடைய பாதுகாப்பின் சங்கீதமாகவும் இந்த சங்கீதம் இருக்குது. பயணிகளின் பாதுகாப்பின் சங்கீதமாகவும் இந்த சங்கீதம் வந்து இருக்குது. நம்ம எந்த இடத்துல நம்ம கடந்து போனாலும் இந்த சங்கீதத்தை நம்ம என்ன செய்யணுங்களாம் சொல்லிட்டு நம்ம வந்து போகணும். அப்போ நம்மளுடைய இந்த பாதுகாப்பு இந்த சங்கீதத்தை நம்ம சொல்லிட்டு போகும்போது நம்மளுடைய பாதுகாப்பு இன்னும் ரெட்டிப்பா இருக்கும். கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பாரு. ஆனா அந்த சங்கீதத்தை நம்ம சொல்லிட்டு போகும்போது இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமா நம்ம என்ன செய்வாருங்களா? ஆண்டவரே பாதுகாப்பாருங்களாம். அப்பெல்லாம் வந்து இந்த இவங்கெல்லாம் போனீங்க. இப்ப பயணிகள் பாதுகாப்பா போகும்போது துஷ்ட மிருகங்கள்லாம் நிறைய இருந்துட்டு வருங்களாம். அந்த துஷ்ட மிருகங்களோட வந்து இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, இல்ல வேற எந்த விதத்துலயும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த சங்கீதத்தை அவங்க வந்து பாடிட்டு போனாங்களாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட ஒட்டார்னா யாருக்கு சொல்றாங்கன்னா முதியோர்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. வந்துட்டு நீ வயதான காலத்துல நீ என்ன செய்ய மாட்டேன், உன் கால் தள்ளாடவே தள்ளாடுறது, நான் உன் கூடவே இருக்கிறேன். அப்ப நான் உன் கூட இருக்கும்போது நம்ம என்ன தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய காலையே ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டா. ஏன்னா அவர் நம்மளை காக்கிறவர் இல்லைங்களா? நம்ம கூடவே அவர் வந்து இருக்கிறவர். வேற எந்த விஷயமா நம்மளை காத்துட முடியுமா? எதுவுமே நம்மள வந்து என்ன செய்யாது, காக்காது. தேவன் ஒருவர் மாத்திரம் தான் நம்மள என்ன செய்ய முடியும்? வந்துட்டு காக்கிறவரா இருக்கிறார். எல்லா சூழ்நிலையில நமக்கு வந்து தேவன் மாத்திரம் தான் நம்ம கூட. பாதுகாப்புன்னா தேவன் மாத்திரம் தான். வேற யாராலுமே அந்த பாதுகாப்பு என்ன செய்ய முடியாது, கொடுக்கவே முடியாது. எத்தனை கேட்டரிங் வந்து நின்னாலும் எத்தனை பாடி கார்ட்ஸ் நின்னாலும் கொடுக்காத ஒரு பாதுகாப்பு யார் நம்மளுக்கு கொடுப்பாங்க? தேவன் மாத்திரம் தான் கொடுப்பாரு. எப்ப அவர் ஒத்தாசை நமக்கு வேணும்னு அவரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா அந்த பாதுகாப்பு நமக்கு என்ன செய்யலாம்? நிச்சயமா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறவரா நமக்கு வந்து இருப்பாரு. அடுத்த வசனத்துல இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். நம்மளை காக்கிறவர் எப்போது என்ன செய்யலாம்? தூங்குவது இல்லை உறங்குவது இல்லை. ஏசப்பா நைட்டு கூட நீங்க பாத்துப்பீங்களா? பாத்துப்பாரு. ஏன்னா நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் தான் சேர்த்துல தூங்குறது இல்லை உறங்க. நம்ம தனிமையா இருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலை நிறைய நாங்க யோசிச்சு பார்த்துருந்தாலும் அந்த வசனத்தை ஆண்டவர் இந்த வசனத்தை தான் பேசினார். நான் உனக்கு என்ன செய்யறேன்? நிழலா உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை தூங்காம உறங்காம என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? உன்னை பாதுகாத்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தனிமை நேரம் ஒவ்வொரு நேரத்துல ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை தான் எனக்கு வந்துட்டு பேசுறாங்க. அப்ப கர்த்தர் நம்ம கூட எப்படி இருக்காருங்களா? நிழலா இருக்கிறார். வலது பக்கத்துல நம்மளுக்கு நிழலா இருக்கிறார். நம்ம கூட நிழல் என்னைக்குமே நம்மளை விட்டு விலகாது இல்லைங்களா? 2 நிழலை குறிக்குது. நம்ம விட்டு விலகாத நிழல் ஒரு பெரிய மரம் இருக்கும் போது நம்ம ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு, நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது நம்ம டயர்ட்னஸ் போகிறதுக்கு அந்த நிழல்ல போய் நிற்போம் பாத்தீங்களா? அந்த 2 நிழலாவும் ஆண்டவர் இருந்திருக்காங்க. விலகாமையும் இருக்கிறாரு, நம்ம போய் இலைப்பாற இடமாவும் அந்த நிழலாவும் தேவன் வந்து நமக்கு வந்து இருக்கிறாரு.
அப்ப நம்ம வலது பக்கத்துல எப்படி இருக்காராம்? நிழலா இருக்கிறாரு. நமக்கு எந்த வியாதி வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் கர்த்தர் நம்மளை காக்கிறவர். அவர் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். நம்ம கூட இருந்து என்ன செய்வாங்களா? அவரு பாதுகாப்பேன்னு இன்னைக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றாரு. எது ஒன்று நம்ம என்ன செய்யாதுங்களா? சேதப்படுத்தவே படுத்தாது. இந்த வார்த்தை சொல்றீங்களா? பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. எது நம்மளை சேதப்படுத்தணும்னு நினைச்சாலும் ஏசப்ப ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? அந்த சேதத்தை வர விடவே மாட்டார். ஏன்னா அவர் நம்ம வலது பக்கத்துல நிழலா இருக்கிறாரு. அவர் நிழலா இருக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு வருங்களா? நிச்சயமா வரவே வராது. கர்த்தர் அனுமதித்தால் ஒழிய வர எந்த தீங்குமே நமக்கு வராது. தேவ சித்தத்தின்படிதான் எதுவா இருந்தாலும் நமக்கு நடக்குமே தவிர வேற எது வந்தாலும் நமக்கு என்ன செய்யாது? நடக்காது. ஏன்னா நம்ம தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்யறாரு? நம்மள பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அந்த தைரியம் நமக்குள்ளாக இருக்கணும். என் ஏசப்பா என் கூட இருக்கிறார், என் தேவன் என் கூட இருக்கிறார், என் பக்கத்திலேயே அவர் வந்து இருக்கிறாரு, என்னை பாதுகாத்து இருக்காரு. நான் எதை குறிச்சு என்ன செய்ய மாட்டேன்? பயப்படவே மாட்டேன். எதுவுமே நம்மள என்ன செய்யாது? எந்த தீங்குமே நம்மள வந்து அணுகாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாரு. அவரு ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்கும் வந்து காப்பார். நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்வாரு? ஆண்டவரு காப்பார். அந்த ஆத்துமாவை கொடுத்தவரே அவரு தானே இல்லைங்களா? அந்த ஆத்துமாவை காக்கிற பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது. அது எடுக்கிற பொறுப்பும் அவருக்கு தான் இருக்குது. வேற யாருக்கும் என்ன செய்யல? அந்த இது ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அப்ப நம்ம ஆத்மாவை அவரை காக்கிறவரா இருக்கிறாரு. நமக்கு என்ன சூழல், நம்மளுக்கு பயம் வர சூழ்நிலையும் ஆண்டவர் பேசுறாரு. நான் உங்க கூட இருக்கிறேன் பேசுறாரு. அப்ப நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதி வர சமயத்துல என்ன செய்யறாரு? நான் உங்க கூட இருந்து நிழலா நான் உன்னை பாதுகாத்து தான் இருக்கிறோமா. எந்த தீங்கும் என்ன செய்யாது? அணுகவே அணுகாது. உடனுக்குடன் வார்த்தையை பேச தேவனால மாத்திரம் மனுஷன் கூட யோசிச்சு சொல்லாம தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உடனே நம்ம என்ன செய்யறாரு? ஆறுதல் அடைய செய்கிறார். இந்த பாதுகாப்பின் சங்கீதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்களா? தினந்தோறும் நம்ம படிக்கிறவங்களா இருக்கணும். இந்த சங்கீதம் அவங்களுக்கு எங்க கடந்து போனாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, பிள்ளைங்க எங்கன்னா வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இல்ல ஹஸ்பண்ட்ஸ் வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக இங்க இருந்து இந்த சங்கீதத்தை வந்து சொல்லலாங்களாம். இந்த பாதுகாப்பின் சங்கீதம் இங்க சொல்லும் போது அவங்களுக்கு அங்க பாதுகாப்பு உண்டாகும். அப்ப இங்க இருந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போது நம்முடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் சரி, கணவர் எங்க இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் எங்க இருந்தாலும் சரி, ஐயோ அங்க போயிட்டு அவங்க தனிமையில இருக்கிறாங்களே நம்ம நினைச்சு இந்த சங்கீதத்தை வந்து நம்ம சொல்ல அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு அங்க போடுறாங்க. அப்ப நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? இந்த சங்கீதத்தை நம்ம சொல்றவங்களா இருக்கணும். கடைசி வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எந்த இடத்துல போனாலும் எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ற முதல் கொண்டு நம்ம என்ன செய்யறாரு? நம்மள காக்கிறவரா இருக்கிறார். இந்த சங்கீதம் பாதுகாப்பின் சங்கீதத்தை நம்ம எங்க போனாலும் இனிமேல் நம்ம கடந்து போகும்போது நம்ம சொல்லிட்டு போவோம். எந்த இடத்துல யாரு இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? இங்க இருந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா தேவன் நம்ம பக்கத்துல நிழலா இருக்காரு. அவர் தான் செய்யறது இல்ல, தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. நம்ம அடிக்கடிக்கு இந்த வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்டுல இருக்கிற தனிமையான சூழ்நிலையில இந்த வார்த்தையெல்லாம் அறிக்கை பண்ண நம்ம மீறி ஒரு பலன் வருது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றத நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா உணர்ந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ நம்ம தேவன்கிட்ட பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலை நம்ம பயப்படாம சோர்ந்து போகாம நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் நேரிடாது. தேவனுக்கு கூட எந்த தீங்கும் நம்மளுக்கு நேரிடவே நேரிடாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹalleluya. கட்டி சொல்லுவோமா? அவர் வழி விலகாதவர், வழி விலக விடாதவர். ஒவ்வொரு நாளும் நம்மை கனிமை போல பாதுகாக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அத்தனையும் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் ஒருவர் தான். ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் பர்வதம் எது? உதவி செய்கிற பர்வதம், உதவி கிடைக்கிற பர்வதம் எது? கர்த்தருடைய சமூகம் தான். அவர் சமூகத்தை விட்டு நாம எங்க போய் நின்னாலும் உதவி வராது. உதவி வரும். கண்மலை ஆகிய தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்க்கிறோம். அவர் ஒருவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வேதவசனத்துல அழகான ஒரு வார்த்தை இந்த 5வது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் இருக்கிறார். அவர் வந்து அடைக்கலமாகவும் இருக்கிறார், துணையாகவும். அடைக்கலன்ற நேரம் எதுன்னா அந்த ஒரு சகோதரி சொன்ன ஒரு வெயிலான உஷ்ணமான காலத்துல எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும்னா, அந்த உஷ்ணம் மாறணும்னா, எந்த ஒரு உஷ்ணமும் என்னை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா ஒரு அடைக்கலமான நேரத்துக்குள்ள போய் நிற்கும் போதுதான் தெரியும். பழமொழி சொல்லுவாங்க, வெயிலோட அருமை அந்த இடத்துல போய் நிற்கும் போதுதான் அந்த சுகம், அந்த சமாதானம். அதே போல நான் தனிமையில் நடக்கும் போதெல்லாம் என் கூட யாருமே இல்லை, அதை ஆண்டவர் சொல்றேன், அவன் நிழலை போல பிரியுமா? எந்த பக்கம் போனாலும் சின்ன வயசுல நான் ஒரு சோதனை செய்தது உண்டு. எல்லாரும் இப்போ கூட சின்ன வயசுல செய்யறது உண்டு. பார்த்தனா நான் நடந்து போயிட்டே இருப்பேன், என் பக்கத்துல ஏதோ ஒரு கருப்பா ஒரு உருவம் வர மாதிரி இருக்கும்.
பார்த்தா அப்போ சின்ன வயசுல தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்படி நிற்பேன், அதுவும் அப்படி நிற்கும். இப்படி கால் எடுத்து வைப்பேன், அதுவும் கால் எடுத்து வைக்கும். குடு குடுக்குன்னு ஓடுவேன், அதுவும் குடு குடுன்னு ஓடியாரும். அது பத்தி அப்ப எனக்கு தெரியல. எப்ப நான் வேதத்தை திறக்க ஆரம்பிச்சோம் அப்பதான் அதை குறித்து ஆண்டவர் என்னோட கூட பேசினார். இது போல நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்ன செய்தாலும் உன் கூடவே நான் இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு தேவன். நாம சோதிக்கும் போது நான் ஓடனாலும் என் கூட ஓடும், நடந்தாலும் என் கூட நடக்கும், நின்னாலும் என் கூட நிற்கும், படுத்தாலும் என் கூட படுத்துக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியமான நிழலை போலதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் மகத்தான தேவன். எதை உண்டாக்கினாலும் அவருக்கு சாதகமாக தான் உண்டாக்கியிருக்கார். நீங்க உலகத்துல எது வேணாலும் பாருங்களேன், நன்மையானது எதையெல்லாம் நீங்க பார்க்கும்போது தெரியும், அவரை அதை மிங்கல் பண்ணி தான் வச்சிருக்காரு, அவரை சார்ந்துதான் உருவாக்கி இருப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிழலை போல நான் உங்க கூட வரேன், நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, இப்போதும் என் வாழ்விலே இசையாய், இப்போதும் என் வாழ்விலே உங்களை தவிர யாரும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நிழல் தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம கூடவே வரும். அவரை நம்பி வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தருக்குரியவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமையானவர், அடைக்கலமாகவும் துணையாகவும் இருக்கிற ஒரே தகப்பன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல உன்னதமான ஒரு தெய்வம் இந்த உலகத்துல யாருமே இல்லை, சுட்டி காட்டவே முடியாது. ஏனென்றால் அவர் சாந்த சொருபியாய் சமாதானத்தின் ரூபமாய் இருக்கிறவர். அவரை போல நம்மை பாதுகாக்க, விசாரிக்க, பராமரிக்க, உதவி செய்ய யாருமே இல்லை. அதனால அந்த தேவாதி தேவனை நம்ம நம்புவோம், விசுவாசிப்போம், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல சாட்சியாக இருக்கிறதுக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க எல்லாருக்கும் அவர் அப்பா வந்து ஒரு ஆட்டோ வாங்க தேவன் கிருபை செய்தார். ரொம்ப நாட்கள் வாஞ்ச எங்க கைகள்ல இல்லை, ஆனாலும் இந்த நாட்கள்ல ஒரு சில காரியங்கள் அதை இதெல்லாம் பண்ணி வாங்கி இது பண்ணி வாங்க தேவன் கிருபை செய்தார். அவங்களையும் அடைக்க தேவன் கிருபை செய்தார். வண்டி ஓட்டி சர்ச்சை கட்டணுங்கிற ஒரு ஆசை அவருக்கு. அதனால அவருக்கு நல்ல வாகனம் ஓட்டணும், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு, நல்ல ஓட்டணும். விசேஷமா நம்முடைய ஆலயத்தை கட்டி இதில் பிரதிஷ்டை பண்ணிட்டு நின்று ஆராதிக்கணும் அவருடைய வாஞ்ச. தேவன் அறிந்திருக்கிற கர்த்தர் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவனை பலப்படுத்த தேவன் உதவி செய்வார். அந்த கடந்த நாட்கள் கூட கொஞ்சம் பலவீனப்பட்டுட்டாங்க. இப்போ ஆண்டவர் சுகத்தை கொடுத்து நினைவு கூட ஒரு இது காரியமாக தான் போயிருக்காங்க. ஐயாட்ட சொல்லியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, போன வாரத்தில் கூட எனக்கு அப்பா இல்லை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் மாலை வேலையில் திடீர்னு அவருக்கு பயங்கர தலைவலி வந்து அது வாந்தி படுற மாதிரி ரொம்ப முடியாமாயிடுச்சு. மாத்திரை போடலான்னு பார்த்தா எங்கேயோ இருக்கானா எங்கே வச்சுட்டேன்னு தெரியல. அந்த 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 எண்ணமே இல்லை. நான் உடனே ஓடிக்கி பாயை போட்டுட்டு எனக்கு என்ன செஞ்சாலும் நான் தனியாக இருந்தாலும் நான் பைபிளை படிப்பேன். 2 பாட்டு அந்த பலவீனத்துலேயும் பாட்டு படிப்பேன். அந்த ஆராதனை வேலையில் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். அப்படியே உட்காந்து எத்தனை பாட்டு படித்தேன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ நேரம் பைபிள் வாசிச்சேன்னு தெரியும். அவ்வளோ நேரம் அவரோட உட்காந்துட்டு முடிக்கிற வேலையை எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. அவங்க முடிக்காத நான் பாட்டு பாடாமல் எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் பாட்டு பாடி ஆராதிச்சு அந்த ஜபம் முடிக்கிற வேலையில் என் தேவன் அடியேன்னு எவ்வளவாய் பலப்படுத்த அந்த தலைவலி சொல்லேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட் அப்படிதான் அவங்க தலைவலி வந்து தான் இறந்துட்டாங்க அவங்க. ஆனால் அப்படி எனக்கு ஒரு பயம், அந்த பயமும் வந்தது. இருந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் கூட அசையாதுன்னு சொல்லுவாங்க அந்த விசுவாசத்தில். அது மாத்திரம் இல்லை, மனைவி வந்து வெளியே வந்துட்டு போகணுங்கிறதுக்காக நான் ரோட்டை எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணி பார்த்துக்கோண்டு. அப்படியே நான் ரோட்டில் நடந்தாலும் சரி, பாத்ரூமில் துணி துவைச்சாலும் என்ன பண்ணாலும் என் மைண்டில் அவரை பாடிக்கிட்டு அப்படி துடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எந்த நேரமும் எவ்வளையும் தானியில் அப்படி தான்
எப்போ பார்த்தாலும் அவர் குதிச்சுட்டே இருப்பாராம். 3 வேளையும் உட்காந்து ஜபத்தில் இருப்பாராம். அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஒரு ஆசை. அதெல்லாம் ஆண்டவர் தருவார்னு நான் நம்புகிறேன். அவருடைய சமூகத்தில் நின்று அப்படி தான் நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ரோட்டை டக்குன்னு நடுவில் கிராஸ் பண்ணிட்டு அங்கேருந்து காரியம் பக்கத்தில் வந்து அவர் நின்றுட்டார். அந்த செகண்டில் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி டக்குன்னு இப்படி திரும்பினேன். உடனே பின்னாடி வந்த வண்டிக்காரன் அந்த வண்டி நிம்மா ரோட்டில் நீ கவனமாக போவானா, ஆனால் சாரி நான் ஏதோ யோசிக்காதம்மா நீ பார்த்து போன்னு சொல்லி அந்த இதுலேருந்து ஆபத்துலேருந்து என்ன ஆண்டவர் பார்த்தார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் எப்போவுமே நான் சொன்ன தப்பாக இருந்தால் ஐயா மன்னிச்சுடுங்க. நான் மோகம் செய்ய அப்புறம் நாங்கள் பார்ப்போம் டிவியில். நேற்று வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, ஆனால் எனக்கு அடிக்கடி அப்படி தான் திடீர்னு யாரை பார்த்தாலும் ஒரு பாரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க மாதிரியே வளர்க்கலை. அழகான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இன்றைக்கி வருஷத்தை குலைச்சலாக தான் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம எதையும் நம்ம சொல்ல முடியல, சொல்லவும் கூடாது. அது அவங்கவுங்க இது அநியாயம் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் இருக்குது. 22ஆம் அதிகாரத்தில் கடைசி இதில் கொடுத்துருக்காரு. அநியாயம் செய்யணும் அசுத்தமாக இருக்கும், அசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமாக இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாக, ஏன்னா அவனவன் கிரிகைக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. அவன் வராது. இப்போ அந்த சகோதரி அவங்களுக்கு ஆண்டவர் பாரத்தை கொடுத்து ஜெபிக்க அவங்க கொலை பண்ணுற மாதிரி அப்படி பாரம் வந்து அவங்க ஜெபிச்சாங்க. ஆண்டவர் பட்டயத்தை எடுத்து தீட்டிட்டாங்க. ஒரு உரையிலேருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு நம்ம அதை தீட்டிட்டு அதுக்கு என்ன செய்வோம், அதை தீட்டோம்னா என்ன செய்வோம், அப்போ வெளிப்படுத்த விஷயத்தில் இருக்குது. அந்த ஒரு தூதன் இறங்கி வந்து அது வந்து அந்த ரத்தம் வந்து கடிவாளம் குதிரை நிற்கும். அப்போ அதுக்கு தக்கன ஓடுது அப்படின்னு வேதத்தில் இருக்குது. அந்த மாதிரி அதை எடுத்து தீட்டிட்டேன். நான் இங்கே ஜனங்கள் செய்கிற பாவம் சோதனை எப்படி நடந்தது, இறங்கி அழிச்சாரா இல்லையா, அதே மாதிரி அவரை பாரு, இது ஒரு பூமி வருஷத்தமான பூமியை உண்டாக்கி பிள்ளைங்களை வாழட்டும்னு சொல்லி நம்ம எல்லாருமே அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். நம்ம அம்மா கிட்ட பிறந்தாலும் எல்லாமே நம்ம அவர்கிட்ட இருந்து தான், ஐயோ சொல்கிற மாதிரி அவர்கிட்ட இருந்து நான் வந்திருக்கேன். நான் வாழ்ந்து இப்போ கணவன் இறந்தும் நம்ம போகிறதில்லை, அம்மா இறந்தும் நம்ம போகிறதில்லைங்க. எனக்குள்ள வாழ்க்கையை நான் வாழ்ந்து என் கிரியை நான் கொண்டு போய் அவர்கிட்ட நீங்களே நிற்கணும். இப்போ அவர் வந்துட்டு மனுஷனா வந்தார், மனுஷகுமார்னா வருஷத்தாவே போய் நியாயம் தீர்க்க நியாயாதிபதியை வரப்போறார். அப்போ நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அங்கே தான் போய் நிற்கணும். அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, இப்போ எடுத்துட்டேன் தீட்டிட்டேன். அப்போ அடுத்தது அதனால இவங்க கதறி அழுதாங்களாம், அழுது ப்ரே பண்ணாங்களாம், நான் வரப்போகிறேன். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நிறைவேற போகிற காலம் இனி செல்லாது, கடைசி காலத்தில் நிற்கிறோம். அப்போ நம்ம என்ன சொன்ன, ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, நீ ஓலமிட்டு அழு. நினைவேக்கு எப்படி நான் அனுப்பினாரா இல்லையா, அப்போ அவன் சொன்ன நீங்கள் அழிக்க மாட்டீங்க, மனஸ்தாபப்படுவீங்கன்னு. ஆனால் அவர் இறங்குகிற கர்த்தர். அப்போ நான் அவருக்கு 2 முகம், ஒன்று அக்கினி, ஒன்று சாந்தத்தில் சொருகு. அப்போ அவர் வந்துட்டு இப்படி சொன்னது நிமித்தி நீ ஒவ்வொன்றுமிட்டு சத்தமிட்டு அழு, அந்த சத்த குரலை கேட்டு நான் வேணா இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி அழுதே தான் சொன்னாங்க. எனக்கும் பாரமாக இருந்தது, நீ ஜெபிக்கிற வரைக்கும் முழங்கால்னு ஜெபிங்கன்னு. நேற்று நான் தனியாக தான் இருந்தேன். என் பையன் வந்துட்டு அவங்க பாப்பான்னு பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டான். சரி அவனை எழுப்ப வேணாம் சொல்லி நான் நின்று நானும் அவங்க கூட நின்று கதறி அந்த பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அவங்க சகோதரி சொன்னாங்க, அவங்க சொன்னது நிமித்தம் நான் சொல்கிறேன், சொன்னது தவறாக இருந்தால் கூட மன்னிச்சிருங்க. எல்லா சபையிலையும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லி சபையெல்லாம் ஜனங்களுக்காக, எனக்கு என் கணவன் என் மனைவி என் பிள்ளை அந்த வட்டத்துக்குள்ள இல்லை, நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளை. இந்த சொந்த பந்தம் எல்லாமே கணவன் மனைவி உறவு எல்லாம் அங்க போய் தேவதூதர்களை போல நம்மளை மாற்றுவார். நான் செஞ்ச காரியத்துக்கு நான் கணக்கு கொடுக்கணும், என் பிள்ளையோ என் கணவரும் யாரும் வந்து கணக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அநியாயம் செஞ்சுட்டு ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி, 2000 கண்ணை மறைச்ச 2 கண்ணு அவர் என்ன பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஒண்ணு இந்த பூமியில படைச்சேன், நீ நல்லா வாழ மகளே, நல்ல வாழன்னு தான் நம்மளை வச்சிருக்காரு. நம்ம அது பரிசுத்த குலைச்சலாக்கி மற்றவங்களையும் கெடுத்து அவங்க வாழ்க்கையை இது பண்ணி, என்ன ஒரு பெண் பிள்ளை எப்படி வாழணுமோ அப்படித்தான் வாழணும், ஒரு ஆண் பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா என்ன ஆண்டவர் என்ன யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிற, அவர் இறுதிநிலை மண்ணில் வந்து இருப்பத என் கண்ணு காணும், நானும் பார்ப்பேன். அவர் சொன்னது நானும் அடிக்க சொல்றேன், என் மீட்பர் வருவார். அவர் வந்து அங்க வர்றாரு இங்க வர்றாரு, இங்க நிக்கிறலாம் போயிடாதீங்க, அவர் மத்தியத்துல வானத்துல தான் வருவார். அந்த சத்தம் எக்கால சத்தம் ஒரு நொடி பொழுது நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம மறைச்சவங்க எந்திரிச்சு நிற்பாங்க, நம்ம என்ன நம்ம வஸ்திரங்களை களையப்பட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்து அப்படியே தூக்குவார். ஒரு நொடி தான். அந்த நொடிக்காக யார் வேணா என்ன சொல்லட்டும், நான் பரிசுத்தமா இருப்பேன், நான் இப்படித்தான் வாழ்வேன், நான் இறங்கி வரமாட்டேன். ஒண்ணு தாழ்மை. இயேசு எப்படி மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால இன்னைக்கு மேலான நாம உலகமே அவரை போற்றுது, உலகமே அவரை கூட இன்னைக்கு அவரை ஓடுறாங்க, அவரை அழைத்து ஓடுறாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி வாழ்றோம்ல, நம்ம என்ன சீர்படுத்துங்கப்பா, என்ன சிறப்படுத்துங்கப்பா. அவர் வரும்பொழுது நான் கைவிடப்பட்டவள நிற்காது படிக்கு அவரை பார்த்தோன்னே நான் போவேன்னா போக முடியாது, அவர் என்ன மறுரூபமாக்க நான் எப்படியும் போயிடுவேன், நான் எப்படியும் அவரை பார்த்துட முடியவே முடியாது.
அவர் நம்மளை அழைக்கா, மரணம் எல்லாரையும் சந்திக்கும். ஆனா மறுரூபமாக்கப்பட்டு அவர் என்ன அழைச்சாலும் அங்க போக முடியும். அந்த அழைப்புக்காக நம்ம சுத்தமா வாழணும். அதுக்காக நான் அந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். அந்த மனுஷருங்க தேவன் தான் சாட்சி ஆசீர்வதிச்சார். நம்ம பார்த்தோம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும். அது முதலாவது எப்படி நம்ம ஜெபிக்கணும்னு பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். அடுத்த ஜெபம் எப்படி செய்யணும்? இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். அதுக்கு ஆதார வசனம் கொடுத்துருங்க. யோவான் சொல்லியிருந்தாங்க. யோவான் 16:23. அடுத்த வசனம் என்ன சொன்னா? இல்ல. சரி, அது தொடர்ச்சியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்துல நாம ஜெபிக்க வேண்டும் என்பது இந்த இரண்டாவது வார்த்தையில நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதே வசனத்துல அது எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும். அல்ல, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். 24 7:24. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். 25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். ஆமா, நம்மை ரட்சிக்க வல்லமை உடையவர் யாருன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த முதல்ல 24வது வசனம் சொல்லுது, இவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் அவர் அழியாதவர், மாறாதவர், விலகாதவர், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரே தெய்வம் யாருன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நிலைத்திருக்கிறவரை நாம் எப்பொழுதும் அவரை குறித்து பாடும்படியா, அவரை குறித்து பேசும்படியா, அவர் நாமத்தை சொல்லும்படியான ஒரு கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வார்த்தை சொல்லுது பாருங்க, இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மாறவே முடியாதவரால். ஏன் என்று சொன்னால் மாறாத ரூபம் படைத்தவர். எல்லாருடைய இருதயம் மாறலாம், மனுஷனுடைய இருதயம் மாறலாம், வானம் பூமி மாறலாம், உண்டாக்கின எல்லா காரியங்கள் மாறலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் எப்பவுமே. அவர் வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். எப்பவுமே, எந்நேரம் நான் மாறாதவராய் இருக்கிறேன். என் இருதயம் மாறாது, என் வார்த்தை மாறாது, என் பார்வை மாறாது, என் சுவாசம் உன்னை விட்டு மாறாது. அல்லேலூயா. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை விட்டு உன்னை விலக விடுவதும் இல்லை அப்படின்னு. ஆண்டவரை விட்டு நம்ம விலக விடுவது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ யார் நம்மளை புறம்பே தள்ளினாலும் அவர் சொல்றாரு, நான் என்னை விட்டு உன்னை விலக விடவும் மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், என்னை விட்டு உன்னை விலக விடவும் மாட்டேன். ஏனென்றால் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல நம்மை பிடிக்காத மனிதர்கள் அதிகம் உண்டு, ஆனா நம்மளை பிடித்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் சொல்றார், நான் மாறி போகாதவர், ஒரு நாளும் நான் விலகாதவர். அப்படிப்பட்ட தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். இந்த நாமம் மேலான ஒரு நாமம். இந்த நாமம் பிசாசை பயமுறுத்துகிற ஒரு நாமம். இந்த நாமம் பிசாசை கலங்க செய்கிற ஒரு நாமம். இந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன சொன்னாங்க, ஒரு தலைவலி எதனால அந்த தலைவலி மாறும்? இயேசுவின் நாமத்தினால. அவர் வார்த்தை பாடல் வழியாய் போகும்போது கூட காலையில மகனுக்கு அவ்வளவு தலைவலி. எப்படி இருக்கிறாரு? ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுப்பா, கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லு, இயேசுவை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லு. இன்னைக்கு ஆராதனை உன்னுடைய நேரம். இது ஆண்டவர் உனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தருணம். இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது உன்னுடைய ஊழியம். நீ இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லு. வாயில அறிக்கை செய். வாயினாலே அறிக்கை செய்யும் போது காலையில எழுந்துக்க முடியாது, அவ்வளவு அழ. கர்த்தர் இன்றைக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்துக்கிறான காரணம் என்ன? அவர் நாமம் வல்லமையானது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவா இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு தான், நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். யாரு கொடுத்திருக்கிறார்? நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லை தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் பட்டை என்ன, பதவி என்ன, பணம் என்ன, தகுதி என்ன, தராதரம் என்ன, எல்லாவற்றையும் சொல்லுகிற அநேக மனுஷனுக்கு மத்தியில நம்மை பார்த்து சொல்றாரு, என் நாமத்தை நீ சொல்லுங்க, அந்த அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை.
மனுஷன் நம்மளை ஒதுக்கி பார்த்தாலும் நம்மை சேர்த்து பார்க்கிற ஒரே தகப்பன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்ச நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் யாரு? பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை கண்டுபிடிச்ச நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் அடையாளமா இருக்கிறார். அவர் நாமத்தை சொல்லி நாம ஜெபிக்கணும். அவர் என்றும் மாறி போகாதவர். சொல்றாரு, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதோ உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். ஆமா, முற்றுமுடிய எல்லாவற்றையும் ரட்சிக்க வல்லவருடைய தேவாதி தேவன் இயேசுவை குறித்து நீங்கள் நானும் பேசுகிற ஒரு அதிகாரம். அல்லேலூயா. ஆமா, மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் தெரிந்தவர், எல்லாவற்றையும் சரியாய் உண்டாக்கின அந்த தேவாதி தேவனுடைய நாமத்தை சொல்லுங்க. ஐயோன்னு சொல்றதை விடுங்க, சொல்றதை விடுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. இந்த மிச்சி மிச்சி மிச்சின்ற வார்த்தை உங்களை சுகப்படுத்தாது, பலவீனம் தான் படுத்தும். அல்லேலூயா. ஐயோன்ற வார்த்தையை விடுங்க. ஐயோ யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய ஊழியம் செய்யாதவங்களுக்கு தான் ஐயோ. உங்களுக்கும் எனக்கும் இல்ல. இது நாம சொல்லக்கூடிய வார்த்தை. இது இந்த வார்த்தை நமக்கு உரிமையானது அல்ல. ஐயோன்ற வார்த்தை நமக்கு உரிமையாய் வரவே கூடாது. எந்த வார்த்தை சொல்லனாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, வைராக்கியத்தோடு சொல்லுங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை வைராக்கியத்தோடு ஆராதிக்கிறானே, உங்களுக்கும் எனக்கும் அதை காட்டிய உணர்வு அதிகமா வரணும். ஆலயத்துக்குள்ள வந்தா உற்சாகமா இருக்கணும், சோர்வு வரக்கூடாது, பலவீனம் வரக்கூடாது. உற்சாகம் உள்ளவரா துவக்கத்துல இருந்து முடிகிற வரைக்கும் உற்சாகத்தோடு நம்ம இருக்கணும். சத்துரு பயப்படணும். நமக்கு தெரியுதா இல்லையா? சத்துருவுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குது. அல்லேலூயா. இந்த சாட்சி சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் ஒரு சபையில ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் ஆராதனையில் இருக்கிறாங்க, கையை தட்டி ஆரவாரமா பாடிட்டு இருக்கிறாங்க. ஆராதனை வேலையில ஜனம் எல்லாம் அபிஷேகத்துல நிரம்புறாங்க. பாஸ்டர் அந்நிய பாஷையில பேசுறாரு. பேசிட்டே கண்ணை திறந்து பார்க்கும் போது வெளியே போகிற பிரஜாதி ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எல்லாம் சபையை பார்த்து ஓடி பதறி அடிச்சு ஓடி ஐயோன்னு கத்தி கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் ஓடி ஒரு பக்கம் வியத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜன கூட்டம் அங்கங்க பேசி கதறுது. ஒரு பக்கம் இருக்கிற ஜனம் எல்லாம் அதை எடுத்துட்டு வாங்க இதை எடுத்துட்டு வாங்கன்னு கத்துறாங்க. பாஸ்டருக்கு ஒண்ணும் புரியல. பாஸ்டர் ஆராதனை முடிச்சு சபையை முடிச்சு எல்லாரும் ஜனங்களா வெளியே போகும்போது பாஸ்டர் அங்க தொலைவா நிற்கிற ஜனங்களை எல்லாம் போய் பாக்குறாராம். என்ன ஆச்சுமா? ஏன் உங்க கண்களும் உங்க முகமும் இவ்வளவு பதட்டமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் ஒரு பக்கம் மூலையில நின்னுட்டு கதறீங்களே, என்ன காரணம் சொல்லி கேட்கும் போது, ஐயா உங்களுக்கு தெரியலையா? உங்க சபை பற்றி எரியுது, உங்க சபை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியலையா? கர்த்தருடைய அபிஷேகம் பிசாசுக்கு தெரியும், தெரிய வைக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியலையா பாஸ்டர்? உங்க சபை எரியுது, உங்க சபை கொழுந்து விட்டு எரியுது, உங்களுக்கு தெரியலையா? நமக்கு தெரியுதோ இல்லையோ, சத்துரு பிசாசு இங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியணும். பாஸ்டர் அதிர்ந்து போனாராம். கர்த்தருடைய அபிஷேகம் இங்க உலாவி கொண்டிருக்கிறது என்று அவர் அறிந்து கொண்டார். சொல்லுகிறேன், தேவ அபிஷேகம் உங்க ஒவ்வொருவர் மேலும் பற்றி எரியணும். அபிஷேகத்தில் இந்த சபை எரியணும். அபிஷேகத்தில் இந்த சபை பற்றி சத்துருவின் கண்களுக்கு அது தெரியணும். அல்லேலூயா. ஆமா, நம்ம அபிஷேகத்தோட இருக்கணும், வல்லமையா இருக்கணும். சோர்வுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசோட ஆயுதமா மாறுறீங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த கொட்டாய் வரும்போது இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. அல்லேலூயா. ஆராதனை வேலையில இங்க பாஸ்டர் நின்னு பேசுறாங்கன்னா முகத்தை கவனிங்க, அலட்சியமா இருக்காதீங்க. எங்கேயோ உங்க பார்வை போதுன்னா நீ அலட்சியப்படுத்துற, தேவனை அலட்சியப்படுத்துற, மனுஷனை அல்ல. உன் பார்வை சரியா இருக்கணும், உற்று கவனிக்கணும். வேதத்தை திறந்து கையில வச்சு அந்த வேதம் மூடக்கூடாது. அந்த ஆராதனை அந்த வேதம் திறந்து இருக்கும் போது அந்த வார்த்தை முடிகிற வரைக்கும் அந்த வேதம் திறந்துதான் இருக்கும். வேதத்தை மூடுற அப்படின்னா உன்னை தேவனை நீ அசட்டை பண்ற. அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், பாவம் செய்யறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமாகுகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னா இன்னும் பரிசுத்தமாகணும். 16 இயேசுவின் நாமத்திற்கு பயந்து வாழ்கிறவர்களா இருக்கணும். நீங்களா அசட்டை பண்ணுகிறவன் மேல தேவனுடைய ஆத்துமா பிரியமா இராது. அல்லேலூயா. உற்சாகமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, பயபக்தியோடு இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். அசட்டை என்ன பண்ணல,
பேசுகிறவங்கள பண்ணல, ஆண்டவரை பண்றோம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நான் இருக்கிறத சொல்லிட்டு போற ஒரே ஊழியக்காரனா இருக்கிற விரும்புறேன். அவருக்கு பயந்து ஊழியம் செய்ய விரும்புறேன். அசட்டை பண்ணீங்க அப்படின்னா தேவனை நீங்க அசட்டை பண்றீங்க, மனுஷனை அல்ல. அல்லேலூயா. இங்க இருக்கிறது தேவனுடைய வார்த்தை, வசனம். உண்மையுள்ளவர்களா இருக்கணும், தேவ நாமத்திற்கு பயந்து நடக்கணும். புறஜாதி பயப்படுறா, இங்க என்ன நடக்குதுன்னு சத்துருவுக்கு தெரியுது, இங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அன்றைக்கு பிள்ளையாவுடைய வாழ்க்கையில தரிசனத்தை இழந்து போனதுக்கு காரணம் தேவனை அசட்டை பண்ணினதுனாலதான். யாரை சபிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருந்தாரோ அவங்களை சபிப்பதற்காக பிள்ளையா போறான். பாலாக்கு அவ்வளவு முறை அவனை வற்புறுத்தினாலும் அவன் போயிருக்க கூடாது, ஆனாலும் போறான். அவன் தரிசனத்தை இழந்தான். அந்த தரிசனம் யாருக்கு போச்சு? யாருக்குங்க போச்சு அந்த தரிசனம்? கழுதைக்கு போச்சு. பேச தெரியாத கழுதை பேச சொல்லுது, அறிவு கட்டவனே. யாரு? தீர்க்கதரிசி, தேவனுடைய பிள்ளை, எல்லாம் அறிந்தவன். அவனை பார்த்து கழுதை சொல்லுது, அறிவு கட்டவனே, முட்டாள். இன்னும் நிறைய வார்த்தை சொல்லிருக்கோம். உனக்கு முன்னால தேவத்தோட நிக்கிறது உனக்கு தெரியலையா? காரணம் என்ன? தெரியலையான போது ஒரு அர்த்தம் நீங்க புரியணும். அவனை விட்டு அந்த தரிசனம் மாறி இருக்கு. எங்க மாறி இருக்கு? கழுதைக்கு மாறி இருக்கு. தேவ தரிசனத்தை ஒரு நாள் இழந்து போகாதீங்க. கழுதியை தேட போனவனுக்கு தரிசனம் விட்டு போனது, அந்த தரிசனம் மாறினதுக்கு காரணம் என்ன? தேவன் அசட்டை பண்ணினா. எதை வேணாம்னு சொன்னாரோ அதை உள்ள கொண்டு வந்தான். ஆண்டவர் உள்ள வந்ததும் தெரியல, வெளியே போறதும் தெரியல. தன்னை அறியாதவனாய் செத்து போனான், தன்னை இழந்தவனாய் செத்து போனான். நம்முடைய வாழ்க்கையில தேவ வார்த்தைக்கு, தேவ நாமத்திற்கு பயந்து இருக்கணும், சொல்லி ஜபிக்கணும். மாறிச்சா இல்லையா தலைவலி? எப்ப மாறிச்சு? இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதுதான். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உடனே நாம என்ன, நம்முடைய மூளை என்ன சிந்திக்கணும்? எங்க மருத்துவமனை இருக்கு, எங்க மாத்திரை இருக்கு, எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, அப்படி சிந்திக்கணும். ஆனா நம்முடைய ஆத்மா எப்படி சிந்திக்குதுன்னா, ஏழு வசனம் எங்க இருக்கு, இதுதான் சிந்திக்கணும். இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் பிரியமா இருக்கிறார். அவர் நாமத்தை சொல்லி ஜெபிங்க. அவர் நாமம் வல்லமை உள்ளது, அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் நான் ஆராதிக்கிறவர்கள். ஆமென். அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. அந்த 25வது மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக, எப்பொழுதும் எப்படி? எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவர், மரித்து போகாதவர், மரித்து போகாதவர். அல்லேலூயா. மரித்து போனவன கூட 4 நாள் கழிச்சு அவன் உயிரோடு இருக்கிற காரணம் என்ன? அவன் மக்களாலும் எப்படி வெள்ளமாக எழுப்போம். மனுஷன் சொல்றான், முன்னாடியே வந்திருக்க வேண்டியதான ஐயா, முன்னாடியே வந்திருந்தா முன்னாடி சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவருக்கு தெரியும் அவன் நாரி போனாலும் வல்லமை எழுப்போம் அப்படின்னு. நினைச்சிருந்தா ஒரே நாள்ல வந்திருக்க முடியாதா? மனுஷனுக்கு தெரியணும், மக்குனாலும் இயேசுவின் வல்லமை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இயேசுவின் வல்லமை உயிர்ப்பிக்கும். நம்முடைய வார்த்தை இயேசுவின் வல்லமையாய் மாறணும். அதிகாரத்தோடு ஜெபிக்கணும், அதிகாரத்தோடு ஜெபிக்கணும், வல்லமையாய் ஜெபிக்கணும், தேவ வல்லமையில நிலைத்திருக்கணும். ஆமென். தேவ வல்லமை ஒவ்வொருவர் மேலும் அசைவாடிட்டே இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் இறங்கணும். நீங்க சொல்லும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல உலாவுகிறத நீங்க அப்படி ஜெபிக்கும் போது உங்க உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்கு, பாத்தீங்களா? ஒரு மாதிரி முடியெல்லாம் அப்படியே எழுந்து நிற்கும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளும் போது நீங்க தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சின்னஸா இருக்கும். அப்படியே யாரோ தொடுகிறதை போல ஒரு உணர்வு. அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அது எப்ப கிடைக்கும்னா இயேசுவின் நாமத்தை சொல்லும் போதுதான், இயேசுவை சொல்லி ஜெபிக்கும் போதுதான். நம்ம அவருடைய நாமத்தை மாத்திரம் மறந்து போயிடக்கூடாது, சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். எப்பேற்பட்ட மரித்தவனே உயிரோடு கூட எழுந்திருக்கிறான்னா சாதாரண தலைவலி மாறாது. அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை படைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். மூன்றாவதாக அடுத்த ஜெபம் எப்படி செய்யணுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நம்ம ஜெபிக்கணுமா? எடுத்து வாசிக்கலாமா? யூதா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. நீங்களோ
பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த வேதம் அழகாய் சொல்லுது. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை ஆமா, நம்ம முதல்ல விசுவாசத்துல உறுதியா மாறணும். நான் ஜெபித்தா வல்லமை வரும்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். ஜெபித்தா வியாதி மாறுன்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். நான் ஜெபித்தா அற்புதம் நடக்கும் அப்படின்னு விசுவாசம் நமக்குள்ள வரணும். நமக்கே விசுவாசம் வராதப்ப நம்ம ஜெபம் கிரியை செய்யாது. அல்லேலூயா. கேட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாத மாதிரி ஆகி போயிடும். ஜெபிக்கலாம். விசுவாசம் இல்லாம நீங்க ஜெபித்தீங்க அப்படின்னா அந்த ஜெபம் ஒரு நாளும் கிரியை செய்யாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. முதல்ல நீங்க விசுவாசிக்கணும், நம்பணும். நான் ஜெபித்தா அற்புதம் நடக்கணும், உங்களுக்குள்ள அந்த கிரியை வெளிப்பட்டாதான் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். விசுவாசத்தோட அறிக்கையிட்டு அதிகாரத்தோட நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை உறுதியாய் பற்றிக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள அந்த வரத்தை பெற்று நீங்க ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய வரம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். வரமே இல்ல பாஸ்டர் அப்படின்னா நாம எதுக்கு வரும்? கடமைக்கு வரும், உரிமைக்கு வரல. கடமை வேற, உரிமை வேற. கடமைன்றது வருஷம் போய் செய்யறது, உரிமைன்றது ஒவ்வொரு நாளும் செய்யறது. கடமை வருஷத்துல ஒரு முறை செய்யறது என் கடமை செஞ்சுதான். உரிமை ஒவ்வொரு நாளும் செய்யறது. கிறிஸ்து வாழ்க்கை உரிமையானது, கடமையானது அல்ல. உரிமை உள்ளவர்களா நீங்க இருப்பீங்கன்னா காரியம் துப்புனா கூட ஆளை விட்டு போக மாட்டீங்க. உரிமை உள்ளவனுக்கு தான் இந்த அதிகாரம், கடமை உள்ளவனுக்கு அல்ல. கடமைக்கு வரேன், கடமைக்கு போறேன், இது வாழ்க்கை அல்ல. உரிமையாய் மாறணும். இயேசுவை உரிமையா எடுத்துக்கொள்ளுங்க. அவர் நம்முடைய தகப்பன். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம உரிமை பாராட்ட வேண்டும். ஒவ்வொருவர் மேல அந்த பரிசுத்த வரம் இருக்கணும், அபிஷேக வரம் இருக்கணும், அந்நிய பாஷை வரம் இருக்கணும். அல்லேலூயா. அந்நிய பாஷை வரல, எனக்கு ஜெபம் வரல, பாடல் வரல, பைபிள் வரல சொன்னா நாம எப்படி இருக்கிறோம்னா எப்படி இருக்கிறோமா? செத்தவர்களா இருக்கிறோம், பணமா இருக்கிறோம். நம்மள யாரு? ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம யாருங்க? பணத்துக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆமா தானே? என்னதான் சொன்னாலும் என்னதான் பேசினாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அது யாருக்குன்னா பணத்துக்கு தான். அப்ப நம்ம பணமா இருக்கிறத விட ஆண்டவருடைய மனமா இருக்கணும். அல்லேலூயா. பணமா இருக்க கூடாது, ஆண்டவருடைய மனமா. மனன வீசுகிறவர்களா, வாசனை உள்ளவர்களா. அல்லேலூயா. ஆமா, அந்த பணம் கூட மனமா மாறணும். ஒரு இது அடிச்சாதான் முடியும். நாம அப்படி மாறணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மனம் வீசுகிறவர்களா. அல்லேலூயா. ஒரு ஆசை இருக்கு சிஸ்டர், உங்ககிட்ட பேசினா என்னவோ தெரியல, என் மனசுக்குள்ள ஒரு சமாதானத்தை நான் பார்த்தேன். உங்களை பார்க்கும் போதே தேவ பிரசன்னம் உங்க மேல இருக்கிறத நான் உணர்றேன். என்னவோ தெரியல சிஸ்டர், நீங்க போறீங்க ஆனா உங்க கூட யாரோ நடந்து வர மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள இருக்கு. காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருந்தாதான் அந்த அற்புதத்தை. அல்லேலூயா. ஒண்ணுமே நீங்க போட வேணாம், ஆனா நீங்க பாக்குறீங்கன்னா அலங்காரமா இருப்பீங்க. எல்லாமே போட்டுருப்பாங்க, அலங்காரமா இருப்பாங்க. நம்மள பார்த்து சொல்லுங்க, யாராவது நீ பிச்சைக்கார மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல பார்க்கல. யாராவது சொல்ல உனக்கு மட்டும் எதுங்க, நான் எப்படிதான் நீங்க இப்படி இருக்கிறீங்களோ? நான் போறேன், பியூட்டி பார்லர் போறேன், அங்க போறேன், இந்த மாவு போடுறேன், அந்த மாவு போடுறேன், எதையோ தடவி பாக்குறேன், என் மகன் பிரகாசமாகல. நீ என்னத்தான் தடவுற? இல்ல, இயேசுவின் வசனத்தை பிரகாசமாய் மாறு. அல்லேலூயா. ஆமா, உலகத்தால செய்ய முடியாதது உன்னதமானவரால செய்யும். அல்லேலூயா. நாம கர்த்தருடைய ஆவிக்குள்ள நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய வசனத்துல நிலைத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றோம். நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுட்டீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுக்கு சோர்ந்து போக மாட்டீங்க. இப்ப நீங்க தைரியமா நிக்கிறீங்க. போன வாரம் நம்ம பேசணும்,
நாங்க நிக்கிறோம். காரணம் என்ன? காரணம் ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேல ஆட்கொண்டது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம நம்மளால எழுந்து நிற்க முடியாது. ஆமென். உடைஞ்சு சுக்குநூறா என்னைக்கு நம்மள அப்படியே மடிச்சு குப்பையில போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது, யாரும் அப்படி பேசக்கூடாது, நீ ஒதுக்கப்பட்ட இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றதுனால நம்மள யாராச்சும் சொல்லுங்க பாருங்க, இயேசுவின் நாமத்துல எனக்குள்ள வாழ்கிறவர் அவர், அவருக்குள்ள இருக்கிறவன் நான். எனக்குள்ள ஒரு நாளும் சத்துருவானவன் இடம் பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. 21வது வசனம் சொல்லுது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமா, அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் நமக்குள்ள பெரும்படியான அந்த சாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பெரும்படியான மகத்துவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவரே நம்மை ஆளுகை செய்ய மகத்துவமானவர், அவரே நம்மை ஆளுகை செய்ய மாறாதவர். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வரம் சாதாரணமா கிடைச்சது. போய் உட்கார்ந்த உடனே எல்லாரும் ஆண்டவர் அப்படியே எடுத்து அள்ளி கூடையில போட்டு வச்சுப்போம், வீட்டுல வச்சுக்கணும், குத்துற மாட்டேன். போராடணும், ஜெபிக்கணும், அழணும், தலையை உடைக்கணும். சும்மா அதை உடைக்கும் போது இங்க மாறும் போதுதான் அவர் அழகா கொடுப்பாரு. நீ எவ்வளவு உடைச்சுக்கிட்டாலும் எவ்வளவு அழுதாலும் இங்க மாறல, அங்க வராது. மாற்றம் வாழ்க்கையில உண்மையா இருக்கணும் இருதயத்துல. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரத்தை பெறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? எவ்வளவு அழுது இருக்கு, எவ்வளவு ஜெபித்திருக்கு. உண்மையா ஒரு வெள்ளிக்க சபையில தான், மிதவஸ்த சபையில தான், PNG சர்ச், அதாவது மலையாளியுடைய சபையில தான் அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானுடைய வரத்தையும் அந்நிய பாஷையும் நான் பெற்றுக்கொண்டேன். அந்த ஜனவரி 1ஆம் தேதி 12 மணி ராத்திரில அந்த ஆராதனை நடக்கும் போது ஒரு அம்மா வந்து என் தலைமையில கை வச்சாங்க. ஆசர் அம்மா என் மேல தலைமையில கை வைக்கும் போது அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் மூலமா எனக்கு கற்றுக்கொண்டார். அப்போ அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு கிண்டல் பண்ண, இதெல்லாம் எப்படி உங்க வாயில வருதோ தெரியல, கடகடகடான்னு பேசுறீங்க, ஏதோ பேசுறீங்க. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் எனக்குள்ள அதை கொடுக்கும்போது அதை பேசும்போது சரீரத்துல என்ன பலன் வருது, மற்றவர்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கும்படியான கிருபை செய்கிறார். அந்நிய பாஷை சாதாரணமானது இல்ல. அந்நிய பாஷை என்ன? கர்த்தரோடு பேசுகிற இந்த ரகசியத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. ஆண்டவருடைய பாஷை, ஆண்டவருடைய ரகசியத்தை, நம்ம ரகசியத்தை ஷேர் பண்ணிக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களா நானும் பாக்கியம் உள்ளவர்களா? ஆமா, அந்நிய பாஷை பெறல அப்படின்னா தயவு சொல்லி சொல்றேன், அதுக்காக ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை வர கிடைக்கும். எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் பாஸ்டர், மணிக்கான காமடங்கள் படும், எப்படியாச்சும் வீடு கட்டிங்க பாஸ்டர், எப்படியா அது கிடைக்குதா இல்லையா? முதல்ல கிடைச்சா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் உள்ள வந்தாருன்னா எல்லாம். நான் ஒண்ணு சொல்றேன், அவர் கையில இல்லாதது எதுவுமே இல்லை. ஆமா, நாம முதல்ல மீனை பிடிச்சு கொடுக்கறவனை விட மீனை பிடிக்க கத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்ப நாம ஆவியானவருக்குள்ள அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல அவரை பிடிக்கணும். அவரை பிடிச்சாவே எல்லாமே நம்ம வாழ்க்கையில எல்லாம் வந்துடும். அவரை பிடிக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே குறைவாதான் இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவரின் அன்பில நாம நிலைத்திருக்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அடுத்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வேதம் அழகா சொல்லுது, அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற, வாக்கு கடங்கா பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரே தெய்வம் பரிசுத்த ஆவியானவராகிய இயேசு. ஆமா, நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சியோடு நாம என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்காக
நம்முடைய வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நமக்காக வேண்டுதல் செய்கிற, நமக்காக யாரு ரொம்ப பிரயாசப்படுறாங்களோ அவங்க கூட தான் நம்ம இருப்போம். நம்மளால யார் அதிகமா அன்பு வச்சிருக்கிறாங்க அவங்களோட தானே பேசுவோம். ஆமா. ஒருவேளை அந்த அன்பு மாறலாம், இயேசுவின் அன்பு மாறாது. இயேசுவின் அன்பில நாம நிலைத்திருக்கிறவர்களாய் மாறணும். இயேசுவின் அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் பற்றி கொள்ளுகிறவர்களாய் மாறணும். ஆமென். கடங்கா பெருமூச்சியோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன். 27 வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆமா, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆமா, ஆவியின் சிந்தை என்னதென்று அவரால் அறிந்து கொள்வார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களா நாம் இருக்கணும். நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரே தகப்பன் ஆண்டவராகிய இயேசு. யாருக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாரா? ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறவங்க, பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுக்கு நடுங்குகிறவர்கள், அல்லேலூயா, அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர். நாம பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய தயவை பெற முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை நெருங்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் ஒரு வாழ்க்கையில கெட்டு போதுனாவே நம்முடைய தரிசனம் கெட்டு போதுன்னு அர்த்தம். பரிசுத்தத்தை இழந்து போயிடாதீங்க. பரிசுத்த வாழ்க்கை இழந்து போயிடாதீங்க. எதை இழந்தாலும் உங்க பரிசுத்த வாழ்க்கை நிலைச்சிருக்கணும். எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தத்தை விட்டு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். 2000 கண்ணுக்கு மறைய முடிய உங்களால 2 கண்களுக்கு மறைய முடியாது. இல்ல, பயம் வேணும். கர்த்தருடைய கண்கள் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறதா? இரவும் பகலும் பாதுகாக்கிற ஒரே கர்த்தர், இரவும் பகலும் விழித்திருந்து பாதுகாக்கிறார். கதவை சாத்திக்கிட்டா யாருக்கும் தெரியாது, கண்ணை மூடிக்கிட்டா யாருக்கும் தெரியாது, வெச்சிட்ட போத்துக்கிட்டா யாருக்கும் தெரியாது, எங்கேயோ ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டா யாருக்கும் தெரியாது. ஆமா, மனுஷனுக்கு தெரியாது, ஆனா என் அப்பன் இயேசுவுக்கு தெரியும். மனுஷன் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, என் அப்பன் இயேசு தெரிந்து வைத்திருக்கிறார். அங்க அடையாளம் எல்லாம் அவருக்கு தெரியும். இருதயத்துல ஒளிஞ்சு கிடக்கிற கரை எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் போது தலை நிமிர முடியுமா? தலை நிமிர முடியுமா? ஒரு வாரம் பதில் சொல்ல முடியாது, ஒரு வாரம் சப்போர்ட் பண்ண முடியாது. உலகத்துல மனுஷன் போய் சொல்லிடலாம். இயேசு கிட்ட மன்னிப்பு கிடையாது. மன்னிக்கிற காலமெல்லாம் போயிருச்சு. பரிசுத்த ஆவியானவரா இருந்தாரு, மாநில உலகத்துல வந்தாரு, போச்சு. இப்ப நியாயாதிபதியா சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டாருன்னா ஒரு நாள் மாத்தம் எல்லா ஜட்ஜி எல்லாரும் அவருக்கு முன்னால தான் நிக்கணும். மிகப்பெரிய ஒரு ஜட்ஜி வரப்போறாரு, நமக்காக நியாயாதிபதியா வரப்போகிறார், நியாயம் தீர்க்கிறதாய் வரப்போகிறார். பரிசுத்தவான்களையும் பாவிகளையும் வேறு பிரிப்பார். ஆமென். யாரும் ஓடி ஒளியவே தப்பிக்கவே முடியாது. பணத்தை காட்டியோ, பொருளை காட்டியோ, அழகை காட்டியோ, ஆடைகளை காட்டி, அந்தஸ்தை காட்டி, பதவி எதை காட்டி அவரை மயக்கவே முடியாது. எதுக்கும் மயங்காது, எதையும் தயங்காது, மயக்கவே முடியாது. எந்த விஷயத்துல அவரை தயக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆமா, ஒரே நீதி தான், ஒரே நீதி. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏசப்பா மன்னிச்சிருவார், என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவார். அது போச்சு அந்த காலம். கடந்து போன காலங்கள் இனி திரும்ப வராது. இனி நியாய தீர்ப்பின் காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. யூத ராஜ சிங்கமாய் வரப்போகிறார். சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயத்தை சொல்ல போகிறார். பரிசுத்தவான்களை கர்த்தர் பரலோகத்திற்கும் அநீதியானவரை நரகத்திற்கும் நியாயம் பிரிக்கிற காலம். ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. சோர்வு, அதாவது ஓடுகிற நேரத்துல உட்கார்றதும் உட்கார நேரத்துல ஓடுறதும் முடியவே முடியாது. ஓடுகிற நேரத்துல ஓடி ஆகணும். ஊழியம் செய்யற நாட்கள் ஊழியம் செஞ்சு ஆகணும். உட்கார நாள்ல உட்கார்ந்து ஆகணும். ஆமென். ஊழியம் செய்யற நாட்கள் ஓடாம உட்கார்ந்து விட்டு உட்கார வேண்டிய நாட்கள் நான் ஊழியத்துக்கு போறேன்னா முடியாது. எதுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீ நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடை கட்டி, அடுத்த வீடு வாடகை விட்டு, அந்த வீட்டுல வாடகை வாங்கி இன்னொரு வீட்டை கட்டி விட்டு, அந்த வீட்டையும் வாடகை விட்டு வாழ்றதுக்காக பலத்தை கொடுக்கல. அவருடைய நாமத்தை சொல்றதுக்கு பலத்தை கொடுத்துருக்காரு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல பலத்தை கொடுத்துருக்காரு, வீட்டை நான் கட்டிடுறேன், ஏசப்பா நல்ல பலத்தை கொடுத்து வச்சிருக்காரு,
இன்னும் நல்ல ஒரு பெரிய கார் வாங்கிக்கணும். ஏசப்பா நல்ல பலத்தை கொடுத்து வச்சிருக்காரு. இன்னும் ஒரு ஐயா அப்படிதான் சொன்னார், என் பேலன் இருக்கிறவங்க 4 வீடை கட்டி வாடகை விட்டு அதுல வாடகை வாங்கி நல்ல சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு போயிருந்தேன் ஐயா. இதுக்கு ஆண்டவர் பலத்தை நீ சுகமா வாழ்ந்து அழகா பெட்டு மேல காலை போட்டு காலை இது பண்ணிக்கிட்டு வந்து கடத்துக்கு அவர் சிலுவையில மறிச்சு உன்னை மீட்டு எடுக்கணுமா? நியாயமா இது? நீ கால் மேல காலை போட்டு அண்ணாந்து பார்த்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு சினிமா பாட்டு கேட்கறதுக்கு அவர் சிலுவை மரத்துல தொங்கி ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு அவர் மறிக்கணும். எதுக்காக? நீ அவனையும் ஒருத்தனை மகிமைப்படுத்துறதுக்காக இல்ல, தேவ நாமத்தை மகிமைப்படுத்ததான் உனக்கு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம எல்லாரும் அவர் தேவைக்காக அழைக்கப்பட்டவர்கள், அவர் தேவைக்காக உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆமா, தேவ சமூகத்துல ஓடி வரும்போது பயத்தோடு ஓடி வரணும். நாள் போச்சா? தேவ சமூகத்துல பயத்தோடு ஓடி வாங்க. நீங்க வரத்துக்கு, நாம உள்ள வரத்துக்கு முன்னால ஆண்டவர் இங்க வெளியே நிக்கிறார். ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாக்குறார். ஆமென். தேவ சமூகத்துல பயத்தோட வாங்க. பரிசுத்த ஆவியானவர் வரத்தை நான் உள்ள போறேன், வெளியே வரும்போது ஏதாவது ஒண்ணு என் கையில இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் வர என் கையில இருக்கும். அந்நிய பாஷை வரணும், அபிஷேகம் வரணும், தீர்க்க தரிசனம் வரணும், ஏதாவது ஒண்ணு நான் பெற்றுக்கிட்டு தான் வெளியே வருவேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பெரிய எங்கன்னா பெரிய சர்ச் இருக்கையா போலான்னு இருக்கு. ஏன்னா போலாம் தான் ஏதாச்சும் ஒரு நன்மை செய்வாங்க, சின்ன சபையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இயேசு மனுஷன் செய்வான்னு எங்கேயும் போகாத. மனுஷனை உண்டாக்கின என் தேவாதி தேவன் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய. பெரிய சபை மணிகுண்டு கட்டி டங்கு டங்குன்னு பெல் அடிக்கிற சபையா பார்த்து சொல்லுங்க பாஸ்டர். அங்க போனா தான் ஏதாவது வருஷம் கொடுப்பாங்க, ஏதாவது வேலை கிடைக்கும், ஏதாவது நன்மை நடக்கும். ஆமா, எல்லாம் நடக்கும், ஆனா பரலோகம் நடக்காது. அபிஷேகம், அந்நியவாத ஆராதனை, பரிசுத்தம் இல்லாத சபையில எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் ஆமா பரலோகத்துல இடம் பிடிக்க முடியாது. சபை பரலோகத்துல, இந்த சபை பரலோகத்துல இடம் பிடிக்கணும். பெரிய சபை கட்டின பரலோகத்துல இடம் பிடிக்காது. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அழியாதது இந்த இருதயம், நித்திய வாழ்க்கை. இதை நீங்க கட்டி ஜெபிக்கணும், இதெல்லாம் பாதுகாக்கணும், இதை வளர்க்கணும். ஆமென். இதை விட்டு பெரிய கோபுரம், பெரிய மணிகுண்டு, இதெல்லாம் பரலோகத்துல ஆண்டுப்பா எல்லாம் வாங்க பாஸ் எல்லாம் நில்லுங்க. பெரிய மணிகுண்டு இருக்கிற பாசு தனியாவா, சின்ன சின்ன இருக்கிற பாசு தனியாவா, ஒரு அடுக்கு மாடி கட்டி சர்ச்சு பாசு தனியாவா ஆண்டவர் பிரிப்பாரா? பரிசுத்தம் உள்ளவன் அந்த பக்கம் போ, பரிசுத்தம் மற்றவன் நரகத்துக்கு போன்னு தான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது. ஜாக்கிரதையா இருங்க. எதையும் காட்டி ஆண்டவரை மதிமயக்கி அவர்கிட்ட போய் சேர்ந்துடலாம், நடக்கவே நடக்காது. ஆமா, ஒரே ஒரு சர்டிபிகேட், பரிசுத்தம் இருக்கா, பரிசுத்தம் இருக்கா, உண்மை உத்தமம் இருக்கா, வாய வாழ்க்கை என் கூட வா. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த பரிசுத்த ஆவியானவர் துணையா நீங்களும் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய துணை வேணும். பிசாசு நடுங்கணும். இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். ஹல்லேலூயா. அடுத்தது 4வதாக விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கணுமா? விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாங்கம்மா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம நமக்குள்ள முதல்ல விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லைன்னா ஒரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கவே முடியாது. சொல்லிக்கலாம் வார்த்தையில, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை. தலைவலி வந்தோம். அம்மா உண்மையாவே நான் சொல்லுகிறேன், எது வந்தாலும் இயேசுவின் சித்தம் இல்லாம அம்மா அம்மா சொன்னாங்க. உண்மை, அதை நான் கொஞ்சம் திருத்தி சொல்றேன். அவன் மறிக்கலாம், நீங்க மறிக்கலாம். ஆமா, நீங்க மறிக்க மாட்டீங்க. உங்க சரீரம் மறிக்கலாம், ஆத்மா மறிக்காதே. ஆமா, கர்த்தருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கணும். அந்த விசுவாசம் நம்மளை பாதுகாக்கும். அந்த விசுவாசத்துக்குள்ள நாம இருக்கணும். விசுவாசிக்கிறவன் பதறான், பயப்படவே கூடாது. பயப்படவே கூடாது. என்ன நடக்குது? நான் கொஞ்ச
கொஞ்சம் அப்படி பெயின் வரும்போது கொஞ்சம் பயப்படுவேன். ஏதாவது ஆண்டவர் என்ன அடிச்சு கொட்டி சொல்ல ஒரு விஷயம், என் அனுமதி இல்லாம உன் தலையில இருந்து முடிய கூட நான் கீழே விழுவேன். ஏன் பயப்படுவேன்? ஏன் பயப்படுற? ஒரு நாள் நீ மரித்தாலும் என் சமூகத்துக்கு வரும்படியான கிருபையை பெற்றுக்கோ. அதுதான் சொல்றேன். கர்த்தருக்குள்ள நாம பலனா இருக்கணும். பயந்தோம் அப்படின்னா சத்துரு நினைச்சிருவான், நான் எதை கொடுத்தா இவன் பயப்படுவான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அவன் நினைச்சிருவான், எதை கொடுத்தா இவன் பயப்படுவான்னு இவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சிம்டம்ஸ் கூட நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். விசுவாசிக்கிறவன் பதறவே பதறாதீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்க விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை அவர் தருவார். சொல்றாரு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுவார் என்று விசுவாசிக்கணும். ஆசா ஒரு நாள் அந்த எத்தியோப்பியனை ஜெயிச்சுட்டு படையெடுத்து ஜெயிச்சுட்டு ஆரவாரத்தோடு நடனம் ஆடிட்டு வரான். ஒன்றுமே இல்லாத போன வெறும் 5,80,000 பேர் தான் ஆசா கிட்ட இருந்தது. ஆனால் எத்தியோப்பியன் இடத்துல பார்த்தா 10 லட்சத்துக்கு மேல. ஆனா ஆசா கிட்ட எல்லாமே தேடினவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம். ஆனா எத்தியோப்பியன் கிட்ட 10 லட்சத்துக்கு மேல. ஆசா நினைச்சா, ஆண்டவரே இந்த இடத்துல நான் நின்னுட்டேன், ஆனாலும் இங்க நான் நிற்பது நான் அல்ல, இந்த ஜனங்கள் உம்மை மேற்கொள்ள விடாதே. ஏனென்றால் பலம் உள்ளவனுக்கும் பலம் அற்றவனுக்கும் உதவி செய்கிறது லேசான காரியம். இந்த வார்த்தை ஆசாவை ஜெயிக்க கிருபை செய்கிறது. ஆரவாரத்தோட வரான், நடனம் ஆடிட்டு வரான், ஆரவாரத்தோட பாடல் பாடிட்டு வரான். வரும்போது அவனுக்கு எதிராய் ஒரு லேவியனை கர்த்தர் எழுப்புகிறார். நீ ஆசாவுக்கு போய் சொல்லு. லேவியன் சொல்றான், ஆசாவே பென்யமீன் சகல கோத்திரமே கர்த்தரோடு நீ இருப்பனா அவர் உன்னோடு விடுவார். அவரை தேடினால் அவர் உனக்கு வெளிப்படுவார். விட்டுட்டேனா அவர் உன்னை விட்டுருவார். அவரை தேடுகிற சுவாபம் நமக்குள்ள வேணும். இந்த வார்த்தை அழகா பேசுது பாருங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார் என்ற தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கணும். ஆசாவுக்கு பலன் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை தேடினது. அல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை எபிரேயர் அழகா சொல்றார். ஆமென். தேடும் பொழுது அவர் எனக்கு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவரை தேடுகிற சுவாபம் நமக்குள்ள வரணுங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். என் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார், என் கூட ஆண்டவர் இருக்கிறார். நான் படுத்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் என் கூட இருக்கிறார். நீ வானத்துக்கு ஏறினாலும் நீ பாதாளத்துல படுக்கப்பட்டாலும் இருக்கிற மகனே, உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், என்னை விட்டு உன்னை விலக விடவும் மாட்டேன். விசுவாசம் உனக்குள்ள எனக்குள்ள வேணும். உனக்குள்ள எனக்குள்ள நமக்குள்ள அந்த விசுவாசம் வரலையா நாம என்ன செய்ய முடியும்? நாமே விசுவாசிக்கலைன்னா மற்ற எப்படி விசுவாசத்துக்குள்ள நடத்த முடியும்? நினைச்சு பாத்தீங்களா? நமக்கே அந்த விசுவாசம் இல்லைன்னா மற்றவங்களை நாம எப்படி விசுவாசத்துக்குள்ள நடத்த முடியும்? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெளிவா சொல்றேன், மரணமே வந்தாலும் விசுவாசம் மரணமே வந்தாலும் விசுவாசம் சாகக்கூடாது. அன்றைக்கு சாரா கர்ப்பம் செத்தாலும் ஆபிரகாமின் விசுவாசம் சாகல. காரணம் என்ன? அவன் உறுதியா இருந்தான். ஆண்டவர் செய்வார். ஏன்னா இந்த சரீரத்தை உண்டாக்குனது அவர்தான், அவயத்தை உண்டாக்குனது அவர்தான். தெரியாதா எது எப்ப மாறும் அப்படின்னு? அவரால் முடியும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வேண்டும். அப்படி 7வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே எதற்கு சுதந்திரவாளியா மாறினானா? நீதிக்கு, பரலோகத்திற்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு. காணாத ஒன்றை விசுவாசித்து அநேகருக்கு ஊழியம் செய்யறான். எத்தனை வருடம்? 100 வருஷம். எத்தனை ஆத்துமா? 8 ஆத்துமா. இவ்வளவு சோர்ந்து போயிருக்கு. 100 வருடம் ஊழியம், யாருமே மனம் மாறல. ஆனா 8 பேர். ஆனாலும் அவன் விசுவாசத்தினாலே தான் குடும்பத்தை ஆதாயப்படுத்தினான். அல்லேலூயா. அதே அந்த வார்த்தையில அந்த வசனத்திலே கடைசி சொல்றார் பாருங்க, அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் மாறிட்டான். கங்காளனாய் மாறிட்டான். எதனால?
ஆண்டவருடைய சுதந்திரவாளியாய் மாறும். காணாத ஒன்றை அவன் விசுவாசித்தான், நம்பினான், அந்த வார்த்தையை நம்பினான். அநேகர் வந்து பார்த்துதான் நம்பணும்னு ஆசைப்பட்டான். பைத்தியக்காரா, இல்லாதது ஒன்றை இருக்குதுன்னு சொல்ற. ஆனா அவன் சொன்னான், நான் சொல்லலடா, அவரு சொன்னதுனால அவனுக்கு சொல்றேன், நம்புடா. நான் சொல்லல, அவர் எனக்கு சொல்ல சொன்னாரு. டேய், இதுவே இல்லைன்னா அவர் எங்கடா இருக்கிறாரு அப்படின்னு அவன் கேட்கிறான். அவன் சொல்றான், அவர் இருக்கிறாரா, அதனால நம்பு. இயேசுவின் வார்த்தை உண்மையானது. நீயும் நானும் இந்த உலகத்துல வந்ததுக்கு காரணம் அவர்தான். நம்பு, மனமாறு மனமாறு மனமாறு. ஒருத்தரும் கேட்கல, விட்டான் ஊழியத்தை. நான் குடும்பத்தை மாத்திரம் ஆதாயப்படுத்தி பாலிக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் நோவாவை கொண்டு செய்தார். நோவா, நான் ஊழியம் செய்ய சொல்லுமா, ஊழியம் போய் செய்ய. நோவா, வேலையை கட்டு. நோவா, ஜாதி ஜாதியான பறவைகளை உள்ள தள்ளு. நோவா, ஊழியத்தை போய் செய். நோவா, வேலை இந்த அகலத்துல, இந்த ஆழத்துல, இந்த நீளத்துல வேலையை செய். நோவா, உன் குடும்பத்தை உள்ள தள்ளு, உள்ள கொண்டு வா. எல்லாவற்றையும் ஆண்டவர் நோவாவை கொண்டு செய்தார். ஆனா ஒன்று மட்டும் ஆண்டவரே செய்தார். எல்லாவற்றையும் நோவாவை கொண்டு செய்தாரு, ஆனா ஒண்ணு மட்டும் ஆண்டவரே செய்தார். காரணம் என்ன? என் பிள்ளை பாதுகாப்பா உள்ள, அவனை உள்ள தள்ளி கடைசியில் ஆண்டவரே கதவை உடைத்தார். காரணம், போதும், நீ போராடினது போதும், இனி எனக்குள்ள நீ வா. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம இருப்பனா அவரே நம்ம வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார். பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. விசுவாசத்தின் கீழ்ப்படிதல் இருக்கும். அவன் எதற்குள்ள கீழ்ப்படிந்தான்? விசுவாசத்தினால கீழ்ப்படிஞ்சான். விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா கீழ்ப்படிதல் தானா வந்து. பாருங்க, சுதந்திரவாளியா அந்த தேசத்துக்கு மாற போறான். அந்த தேசம் அறியாத ஒரு தேசம், அழைச்சிட்டாரு. ஆனால் அந்த தேசம் என்ன தேசம்னு தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள இருந்தது ஒரே ஒரு உறுதியானது, விசுவாசம். அந்த விசுவாசத்தினால அறியாத ஒரு தேசத்துக்கு அவன் சுதந்திரவாளியாய் மாறிட்டான். காணாத ஒரு தேசத்துக்குள்ள அவன் புறப்பட்டு போறான். காரணம் என்ன? விசுவாசம். 9 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஒன்றுமே இல்லாமல் புறப்பட்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இப்ப யாரு இருக்கிறா? யாக்கோபும் ஈசாக்கும் வந்துட்டாங்க. காரணம், அவனுக்கு விசுவாசத்தான். நம்பனா ஆண்டவர் செய்வார் என்று ஆணித்தரமான விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனால இப்ப அந்த தேசத்துல அவன் சுதந்திரவாளியா இருக்கிறான். அழகான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். இப்ப உங்களுக்கும் எனக்கும் விசுவாசம் இருக்குன்னா இருக்கிற எல்லையில இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் பார்த்திருக்க மாட்டீங்க, உணர்ந்திருக்க மாட்டீங்க, முகர்ந்திருக்க மாட்டீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவன் செய்தது அதுதான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். உங்களுக்கும் எனக்கு அது கீழ்ப்படிதல் ஆண்டவர் செய்வார்னா செய்வார், காத்துனா காத்திருக்கணும், செய்யனா செய்யணும். யோசுவாவுடைய வாழ்க்கையில எரிகோ கோட்டை இடிஞ்சதுக்கு முதல் காரணம் கீழ்ப்படிதல். யோசுவாவுடைய வாழ்க்கையில எரிகோ கோட்டை மிகப்பெரிய அந்த சுவர் இடிந்ததுக்கு காரணம் என்ன? கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா அமைதியா உட்காருன்ற, உட்கார்ந்தான். யோசுவா எக்காலத்தை ஊதுன்ற, ஊதுனான். யோசுவா எழுந்து நடந்தான். யோசுவா ஓடுனாரு, ஓடனான். யோசுவா இப்ப துதிச்சான். எரிகோ கோட்டை. அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தினால வரணும். அவன் விசுவாசித்திருந்தா மாத்திரம் வந்திருக்காது, கீழ்ப்படிந்த. ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ, நான் சொல்லும் போது அமைதியா இரு, நான் சொல்லும் போது எழுந்துக்க, நான் சொல்லும் போது எக்காலத்தை ஊது, நான் சொல்லும் போது சுற்றி வா, நான் சொல்லும் போது புறப்படு, நான் சொல்லும் போது ஓடு, உட்காரு, எல்லாவற்றையும் சொல்ல சொல்ல கீழ்ப்படிந்து செய்ததுனால இப்போ நம்ம இருக்கிறோம். தொண்டனா இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படிச்சிடும். தலைவர் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, அம்மா சொல்றாங்க. இப்போ நாம முதன்மையா மாறிட்டோம். தொண்டனா இருந்தவங்க நாம இப்ப தலைவனா மாறிட்டோம். கீழ்ப்படிவோம். அப்பதான் சொன்னேன்,
கேட்டுக்கிட்டேன். இப்பவும் அதே சொன்னா எனக்கு அறிவு இல்லை, எனக்கு மூளை இல்லை, எனக்கு தெரியாதா? யோசுவா ஊழியக்காரனா இருக்கும்போது மோசேக்கு கீழ்ப்படிந்தான். இப்ப தலைவனா இருக்கும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறான். ஹல்லேலூயா. ஊழியக்காரனா இருக்கும்போது மோசேக்கு கீழ்ப்படிந்தவன் இப்ப தலைவனா இருக்கும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற ஒரு சுவாபத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென். அவன் நினைச்சிருக்கான், தலைவன் ஆயிட்டேன், எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே இருக்கு, பலம் இருக்கு, பராக்கிரமம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இனி நான் எது ஒன்னாலும் செய்யலாம்னு நினைச்சிருந்தா எரியோ படி இடிஞ்சு விழுந்திருக்குமா? அவர் என்ன சொல்றாரு அதை நான் செய்யணும். அதுதான் என் கீழ்ப்படிதல், அதுதான் விசுவாசம். நமக்குள்ள எவ்வளவு வளர்ந்தாலும் கீழ்ப்படிதல் இருக்கணும். முதன்மையானவர்களுக்கு கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. சொல்றாங்க அப்படின்னா நன்மையானது எதுவோ அதை நம்ம அப்படியே கேட்கணும். இன்னைக்கு நன்மையானதா இருந்தாலும் பெரியவங்களுக்கு நம்ம சொல்றதை கீழ்ப்படியதில்லை. எனக்கு தெரியாதா? ஏன்னா 8வது படிச்ச உனக்கே இவ்வளவு இருக்கு. நான் அப்படியே டிகிரி முடிச்சு பிகாம் முடிச்சு என்னென்னவோ படிப்பு படிச்ச எனக்கு தெரியாதா? நீ 4 கிராமத்துல வாழ்க்கை ஓட்டிட்ட. இப்ப நான் ட்ரெயின் ஏறி காரை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி அதுவும் மெட்ரோல போயிட்டு வரேன், எனக்கு தெரியாதா? ஃப்ளைட்ல ஏறி இறங்குறோமா, எனக்கு தெரியாதா? சொல்ற மாதிரி இந்த வருடத்துல கால நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. கால எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணி கொடுத்துருக்கான். கால அபாயம், கால எச்சரிக்கை அப்படின்னா என்னன்னா இனி காலத்துல பயங்கரமான ஒரு அழிவு நடக்குது, வரலாறு காணாத அழிவு. இப்போ இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? மழை வரணும். இந்த காலத்துல வெயில் உஷ்ணங்கள் குறைஞ்சி மழை காலங்கள் காற்று எடுக்கிற ஒரு காலமா. மே மாதம் வெயில் உஷ்ணமா இருக்கிற காலம். மே மாசம் தான் நடந்துச்சு, மழையா பெய்ஞ்சு. இப்போ வெயிலா காயுது. காற்று அடிக்கிற நேரத்துல காற்று இல்லை, வெயில் அடிக்கிற நேரத்துல வெயில் இல்லை, மழை இல்லை. கால நிலைகளை இப்போ மாறுகிற சூழ்நிலை வந்துருச்சு. அடுத்தது என்னன்னா இந்த வருடத்துல நிறைய அழிவுக்குரிய சம்பவங்கள் நடக்க போறாங்க. அழிவுக்குரிய சம்பவங்கள் தேசத்துல நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா கால நிலைகள் மாற்றப்பட்டிருக்கு. அப்போ சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, இது எல்லாம் சம்பவிக்கிற ஒரே ஒரு அறிகுறி. காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியம் வருகையின் ஆயத்தம். ஏதோ ஒரு காரியம் வருகைக்காக ஆயத்தமாகிறது. அப்ப நாம ஆண்டவருடைய வருகைக்காக இன்னைக்கு அநேக சம்பவங்களை பார்த்துட்டோம். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நாம விசுவாசத்தோட நடந்து கொள்ளணும். கீழ்ப்படுகிற குணம் நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும். பெரியவர்கள் சொல்லும் போது அந்த வார்த்தைகள் அப்படியே கேட்கணும். அடுத்தது அந்த 10வது வசனத்தை வாசிக்க முடிக்கிறேன். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். கிருபை செய்தார். ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்கி கொடுத்தார். செத்து போன மலடியா இருந்தே கர்ப்பம் செத்து போன சூழ்நிலையிலும் சாராளுக்காக கர்த்தர் ஒரு கர்ப்பத்தை திறந்தார். காரணம் என்ன சொல்லுங்க? விசுவாசம். விசுவாசித்தால் எல்லாம் மாறும். விசுவாசிக்கிறவனுக்கு தேவனுடைய அபிஷேகம் கிடைக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தை மாத்திரம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சாகடிச்சிடாதீங்க. விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். வருகிற நாட்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. காலங்கள் மிக மிக சமீபம். எதிர்பார்க்கிற நேரங்கள் காலங்கள் இனி செல்லாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு மாறிக்கலாம், நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம் நினைச்சாலும் வேலையாகாது. இன்று இரவு கர்த்தருடைய வருகை வரக்கூடுமானால் பரிசுத்தத்தோட இன்னைக்கு இரவு கர்த்தருடைய வருகை வருதுன்னா பரிசுத்தத்தோட போகணும், ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஊழியக்காரருடைய ஜபமும் ஊழியமும் அப்படிதான் நோவாவை போல ஆயிடுச்சு. மாறுங்க ஊழியக்காரர்கள் சொல்றேன், மாறுங்கன்றாங்க. ஆனா நிறைய சத்தம் கேட்கறாங்க, கேட்காம இல்லை, கேட்கறாங்க. கேட்டு அடுத்த நிமிஷம் இந்த செவியை திறந்துடுறாங்க. இதுக்குள்ள போல அதனால்தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவத்தின் அடிமையில வாழ்ந்திருக்காங்க. நம்ம கேட்டு விட்டு விடுகிறவர்கள் அல்ல, கேட்டு அதுபடி வாழ்கிறவர்கள். அதனால ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஜபங்களை இப்படி நீங்க ஏறெடுக்கும். இப்படிப்பட்ட ஜபத்தை பார்த்தோம். 2வது பார்த்தோம், இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற ஜபம்.
மூன்றாவது பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் வேணும். விசுவாசத்துடன் விசுவாசத்துடன் ஜெபிக்கிற ஜெபம் வேணும். ஜெபம் வேணும். அல்லேலூயா. ஜெபங்களை நம்ம வருகிற நாட்களில கர்த்தரை தொடர்ச்சி நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். தொடர்ந்து ஜெபி. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபி. நீங்க எப்படி ஜெபிக்கணும்ன்ற மெத்தட் ஆண்டவர் நீங்க சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமென். இதுக்கு முன்னால நம்ம ஜெபிச்சோம். ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துல போன உடனே ஆர்த்தனம் தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி கதவை சாத்தி விட்டு கடகடான்னு வேலைக்கு பேக் தூக்கிட்டு போய் கொஞ்ச நாள் முடிஞ்சு போச்சு. இப்படி சொல்லி ஜெபி. இந்த மெத்தட்ல நம்ம ஜெபிக்கும் போது, இந்த ஃபார்முலாவை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயம் பதில் வரும். ஆமென். கட்டாயமா பதில் வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியோடு ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இப்படி நம்முடைய ஜெபங்கள் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. 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 நல்ல ஒரு மெத்தட் ஃபார்முலா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? இதன்படி ஜெபிக்கும்படியான ஒரு இருதயத்தை நமக்குள்ள நம்ம வச்சுக்கணும். ஆமென். ஆமென். தொடர்ந்து இந்த மெத்தடை சொல்லி இந்த மெத்தட்ல நீங்க ஜெபிங்க. அற்புதத்தை நிச்சயமா உங்களால பார்க்க முடியும். ஆமென். இப்பொழுது ஜெபத்துல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.